டாக்ஸிக் நம்ம யாஷ் அவர்கள் நடித்து இப்போதைக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பேன் வேர்ல்டு திரைப்படம். இன்னைக்கு நம்ம யாஷ் அவருடைய பர்த்டே. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்கு இந்த டாக்ஸிக் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யாஷோடைய கேரக்டர் நேம் ராயா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா KGF 2 அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இந்த படம் வரப்போகுது. சரி, டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேர்ல்டு கிளாஸ் திரைப்படம்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டஃப்பே வேறு மாதிரி இருந்தது. கீத்து மோகன்தாஸ் என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த பர்டிகுலராக அந்த காருக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு ஷாட் வேற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி இப்படி அவங்க பண்ணுறாங்க. அது மூலிமா அந்த ஸ்பார்க் அந்த பாம் வெடிக்கிறதுக்கு ஒரு பம்ப் இருக்கும் இல்லையா, அது வந்து பம்ப் ஆகுது, பாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி எவனுமே இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டான். ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்க போது. அதில் குறிப்பாக அந்த டேடிஸ் ஓம் அப்படின்ற ஒரு அந்த பாய் சீரிஸோடைய ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் வச்சு சூப்பராக முடிச்சிருந்தாங்க. டீசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. படமும் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படி சொல்லிட்டு மொத்தமாக 6 லாங்குவேஜில் தியேட்டரில் கொண்டு வராங்க. கண்டிப்பாக கேவின் ப்ரொடக்ஷனுக்கு இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்க போது. டீசரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே என்னப்பா என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த கட்ட அப்டேட் என்ன வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.